அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவரும் இதுவும் உண்டாதாக. தஃப்சீருடைய வகுப்பில் 7வது தொடரிலே இன்று இருக்கிறோம். இதற்கு முன்னால் நடந்த வகுப்புகளை முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். கடைசி பாடத்தில் எப்படி குர்ஆன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் புத்தக வடிவத்தில் ஒன்று திரட்டப்பட்டது என்ற விடயத்தை தெளிவாக பார்த்தோம். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், அதற்கு பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹுடைய காலம், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் 3வது ஹலீஃபாவாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய காலத்தில் இஸ்லாம் எல்லா இடத்திற்கும் பரவ ஆரம்பிக்கிறது. ஐரோப்பாவுக்கு பரவ ஆரம்பிக்கிறது. கீழ்ப்பகுதியில் ஆப்பிரிக்காவுடைய பகுதிகளுக்கு பரவ ஆரம்பிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அசர்பைஜான் அர்மீனியாவுடைய பகுதியில் முக்கியமாக யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. இந்த பகுதிகளில் அதிகமான இடங்கள் இஸ்லாத்துடைய கட்டுப்பாட்டு கீழால் வர ஆரம்பித்தது. எனவே அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் குர்ஆனை கற்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு சஹாபாக்கள் எப்படி குர்ஆனை ஓதினார்களோ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியிலே இருந்தவர்கள் குர்ஆனை அவர்களுடைய அந்த லஹ்ஜா அடிப்படையில், அவர்களுடைய அந்த முறை அடிப்படையில் ஓதுவார்கள். உதாரணமாக ஈராக் வாசிகள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கிராத்துடைய முறையை பின்பற்றி ஓதுவார்கள். ஷாமுடைய பகுதியிலே வாழ்ந்தவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கிராத்தை பின்பற்றி அந்த முறையிலே இவர்கள் ஓதுவார்கள். எனவே ஈராக் வாசிகளில் யாராவது ஷாமுக்கு வந்து குர்ஆனை ஓதினால் ஷாமில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஓதுவது பிழை, நாங்கள் ஓதுவது தான் சரி என்று கூறுவார்கள். ஷாமிலிருந்து யாராவது ஈராக்குக்கு சென்றால் அந்த ஈராக் வாசிகள் என்ன கூறுவார்கள்? நீங்கள் ஓதுவது பிழை, நாங்கள் ஓதுவது தான், எங்களுடைய கிராத்துடைய முறைத்தான் சரி என்று கூறுவார்கள். இப்படி பஸ்ராவுக்கு வந்தால், கூஃபாவுக்கு வந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஓதுவது தான் சரி, நீங்கள் ஓதுவது பிழை என்று இவ்வாறு சொல்ல ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், உன்சிலல் குர்ஆனு அலா சபாத்தி அஹ்ரஃபின், குர்ஆன் 7 முறைகளிலே இறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குர்ஆனை 7 கிராத் அடிப்படையில் ஓத முடியும். எந்த அளவுக்கு உசூல் தஃப்சீருடைய கிதாபுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அல்லாமா ஜர்கானி மனாஹிருல் இர்ஃபான் என்ற கிதாபில், அல்லாமா சுயூத்தி அல் இத்கான் என்ற கிதாபிலே கூறும் பொழுது ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளை இறக்கும் பொழுது 7 முறைகளிலும் ஓதி காட்டுவார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த 7 முறைகளில் எப்படி ஓதினாலும் அது சரிதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒவ்வொரு முறையை கற்றுக்கொண்டார்கள். எனவே அந்த முறை அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, வேறு பகுதியிலிருந்து யாராவது அவர்களிடத்திலே வந்தால் இவர் என்ன வித்தியாசமாக ஓதுகிறார், நாங்கள் ஓதுவது தான் சரி என்று அவர்கள் கூறுவார்கள். இப்படி உம்மத்துக்கு மத்தியிலே இஹ்திலாஃப், கருத்து வேற்றுமை வர ஆரம்பித்தது. இந்த விடயத்தை ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அவர்கள் நோட்டமிட்டார்கள், பயந்தார்கள். யூத கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் எப்படி கருத்து வேற்றுமை ஏற்பட்டு அவர்கள் சிதைந்து போனார்களோ அதுபோல முஸ்லீம் உம்மாவும் சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி உடனடியாக அசர்பைஜானிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். இந்த விடயம் சஹீஹுல் புகாரியில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, இவ்வாறு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நடந்த எல்லா விடயத்தையும் சொல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கடைசியில் சொன்னார்கள், முஸ்லீம் உம்மத் பிளவுபடாமல் இருப்பதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னதும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இப்பொழுது யோசிக்கிறார்கள், இதற்கு ஏதாவது ஒரு வழியை செய்ய வேண்டும். என்ன செய்கிறார்கள்? மீண்டும் குர்ஆனை நாங்கள் ஒரே முறையில் ஒன்று திரட்டுவோம் என்று சொல்லி எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த குர்ஆனுடைய பிரதிகள் இருந்ததோ எல்லா பிரதிகளையும் கொண்டு வரச் சொன்னார்கள். பஸ்ராவுல, கூஃபாவுல, ஈராக்குல, ஷாமுடைய பகுதியில் இருந்த அந்த குர்ஆன் அனைத்தும் மதீனாவுக்கு வரவழைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனை ஒன்று திரட்டி, அதாவது ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனை ஒன்று திரட்டி ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கொடுத்தார்களோ அதற்கு பிறகு அது உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே வந்தது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது அந்த குர்ஆனை தன்னுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கொடுத்துவிட்டு மரணித்தார்கள். இந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? ஏற்கனவே குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டிருக்கிறது, அந்த குர்ஆன் தற்பொழுது அந்த குர்ஆனுடைய பிரதி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி
ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அந்த குர்ஆனை வாங்க அவர்களும் கொடுக்கிறார்கள். பிறகு ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்களை வரவழைத்து, நீங்கள் குறைஷியர்களுடைய அந்த முறை அடிப்படையில் மீண்டும் குர்ஆனை ஒன்று திரட்ட வேண்டும் என்று சொல்ல அவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அருமையானவர்களே, குர்ஆன் ஒரே முறையில், ஒரே லெஹ்ஜாவுடைய, ஒரே கிராத்துடைய அடிப்படையில் குறைஷியர்களுடைய அந்த அரபு மொழி வழக்கில் குர்ஆன் ஒன்று திரட்டப்படுகிறது. இந்த குர்ஆனை ஒன்று திரட்டுவதற்காக வேண்டி ஒரு குழுவை ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கிறார்கள். 4 சஹாபாக்களை கொண்ட குழு. ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் தான் அந்த குழுவுக்கு தலைமை பொறுப்பாக இருக்கிறார்கள். அவர்களுடன் சேர்த்து சயீத் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 4 பேரை ஒரு குழுவாக நியமிக்கிறார்கள். சில இமாம்களுடைய கருத்துப்படி 6 பேர் என்பதாக வருகிறது. சில இமாம்களுடைய கருத்துப்படி 12 பேரை கொண்ட ஒரு குழுவை நியமித்தார்கள் என்பதாக வருகிறது. எது எப்படி இருந்தாலும் ஒரு குழுவை குர்ஆனை ஒன்று திரட்டுவதற்காக வேண்டி நியமிக்கிறார்கள். சயீத் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓத அதை ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள். இவ்வாறு குர்ஆன் இரண்டாவது தடவை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் குறைஷியர்களுடைய மொழி வழக்கு அடிப்படையில் ஒன்று திரட்டப்படுகிறது. குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டதற்கு பிறகு எந்த பகுதிகளில் எந்த பிரதிகள் எல்லாம் இருந்தனோ எல்லா பிரதிகளையும் எடுத்து அவர்கள் தீ வைத்து அப்படியே பத்த வைத்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு இந்த குறைஷியர்களுடைய மொழி வழக்கிலே தயார் செய்யப்பட்ட இந்த குர்ஆனுடைய பிரதிகளை எல்லா பகுதிகளுக்கும் அனுப்புகிறார்கள். ஷாமுக்கு அனுப்புகிறார்கள், கூஃபாவுக்கு அனுப்புகிறார்கள், ஈராக்குக்கு, பஸ்ராவுக்கு, இப்படி எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பி, மக்காவுக்கு, இதே போல மதீனா, எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பி, இனிமேல் இந்த முறை அடிப்படையில் தான் நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் போடுகிறார்கள். அதற்கு பிறகு அருமையானவர்களே, மக்களுக்கு மத்தியிலே வஹ்தத்துல் உம்மா, சமூக ஒற்றுமை ஏற்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த விடயத்தை செய்ய சொல்லி ஆர்வம் மூட்டியது ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக அருமையானவர்களே, பிறகு குர்ஆன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பிரகாரம் அந்த குறைஷர்களுடைய மொழி வழக்கில் தான் எல்லா பகுதியிலும் ஓதப்படுகிறது. இந்த குர்ஆனுக்கு தான் முஸ்ஹஃபே உஸ்மான் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய கைகளிலே இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒன்று திரட்டப்பட்ட குர்ஆன். இதற்கு ரஸ்மே உஸ்மானி, முஸ்ஹஃபே உஸ்மானி என்று பல பெயர்கள் இருக்கின்றன. எனவே உம்மத்துடைய நலனை கருதி ஒரே மொழி வழக்கில் குர்ஆனை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒன்று திரட்டினார்கள். எனவே தான் அவர்களுக்கு ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று திரட்டியவர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் எல்லா நன்மைகளும் போய் சேரும். அருமையானவர்களே, இந்த விடயம் குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்ட இந்த நிகழ்வு ஹிஜ்ரி 24 கடைசி பகுதியிலும் ஹிஜ்ரி 25 ஆரம்ப பகுதியிலும் நடந்ததாக வரலாற்றாசிரியர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அல்லாமா இப்னுல் ஜஸரி இப்னுல் அஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நிகழ்வு ஹிஜ்ரி 30 தான் நடந்தது என்று கூறினாலும் அஸஹுல் அக்வால், சிறந்த சரியான கருத்து 24வது வருடம் கடைசி பகுதியிலும் ஹிஜ்ரி 25 ஆரம்ப பகுதியில் தான் இந்த குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டது என்பது. ஆகவே இந்த குர்ஆனை முழுமையாக நாமும் அறிந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.